நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு அந்த கடவுளோட அருளால வர தீபாவளி சமயத்துல கொள்ளு பேரனோ பேத்தியோ கையில இருப்பாங்க. ஆமா கோகிலா, அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்கணும். அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. அதோ சங்கரி அம்மா வராங்க. இந்த உலகத்துல மாயையும் மோகமும் ரொம்ப அதிகம். ஆனா பணம் காசு இருக்கிறவங்க வீட்ல மட்டும் தினமும் பண்டிகை தான். இங்க பாரு, வந்த உடனே வள வளன்னு பேச ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல உட்காரு. நீங்க என்ன நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, உடனே நான் வந்துட்டேன். ஏமா வந்தனா, இப்ப உன் உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் சங்கரி, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜைக்கான லட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போ. ஏன்னா உன் கையால செஞ்ச லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே லட்டு செஞ்சு கொடுத்துட்டு போறேன். வணக்கம் சங்கரி பாட்டி. நல்லா இருமா அர்ச்சனா. நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, நாளைக்கு இங்க இருந்து கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா சம்பந்தி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இவ இங்கே இருக்கட்டும்னு சொன்னாங்க. சாந்தி உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? அப்புறம் வந்தனா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சூர்யா, அம்மா, இவளை உள்ள கூட்டிட்டு போ. இல்லனா இங்க பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா, ரெஸ்டே எடுக்க மாட்டா. சரி. இங்க பாருப்பா, பொண்டாட்டிய எப்பவும் கவனமா பாத்துக்கணும். சரி பாட்டி. வா வந்தனா. சரி சங்கரி, நான் சாயங்காலம் பூஜை பண்ணி விளக்கேத்தணும். அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். ராதிகா, பூஜைக்கான லட்டுவுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சங்கரியை கேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ஆனா சங்கரி பெரியம்மாவுக்கு முதல்ல டீ டிஃபன்லாம் கொடுக்கணும்ல. தனோ, இவ எங்க போனானே தெரியல. நானே போய் கொண்டு வரேன். அர்ச்சனா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல? சாந்தி கிட்ட எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க சொன்னேன். கார்த்திக் கிட்ட அவங்க ஏதாவது பேசினாங்களா? என்ன? அது எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். வேணும்னு நான் சொல்லல. உங்க மாமியார் வந்தனாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ ஸ்னேகாவை பத்தி சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன ஸ்னேகாவா? எனக்கு ஒண்ணு புரியல. அதான் அன்னைக்கு பூஜை நடக்கிற அன்னைக்கு சாரதா உங்க வீட்டுக்கு வந்திருந்தால, நான் என்ன நினைச்சேன்னா ஸ்னேகாவை பத்தி சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க எதுவும் பேசாம கிளம்பி போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் தான் எதையும் புரிஞ்சுக்காம கார்த்திகை பத்தியும் ஸ்னேகாவை பத்தியும் உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டேன். கார்த்திக் அம்மா உங்ககிட்ட இத பத்தி ஏதாவது பேசினாங்களா? உங்ககிட்ட அவங்க எதுவுமே கேட்கலையா? ஆனா அன்னைக்கு அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்களே. இப்ப புரியுது. அதனாலதான் அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. என்னாச்சு அர்ச்சனா? உன் மாமியார் உன் மேல கோவமா இருக்காங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்கிட்ட ஏதோ நடக்குது, மருமக மறைச்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, அர்ச்சனா ரொம்ப கவலையா இருக்கா, இந்த விஷயத்த விட்டுடுங்கன்னு சொன்னேன். சங்கரி பெரியம்மா, பாட்டி உங்களை உள்ள வர சொன்னாங்க. அவங்க ரூம்லயே உங்களை இருக்க சொன்னாங்க. சரிம்மா. கடவுளே, நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன சர்ச்சனா? வந்தனா, இந்த விஷயம் ஏன் முடிய மாட்டேங்குது? ஸ்னேகாவை பத்தியும் கார்த்திகை பத்தியும் அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வந்தனா, இப்போ இந்த நிமிஷமே நாங்க போய் ஆகணும். ஆனா அர்ச்சனா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. ஏற்கனவே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா கிட்ட நான் வெளியே போற விஷயத்த பத்தி கூட சொல்லவே இல்ல. இப்ப ஸ்னேகாவோட விஷயம் கூட அம்மாக்கு தெரிய வந்துடுச்சு. என்ன பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. நாங்க போய் என்ன சொல்லுவேன்? நான் உடனே கிளம்பணும், அங்க போய் ஆகணும். ஏன் சாந்தி, நீ நகை கடைக்காரர்கிட்ட பேசினியா? நாளைக்கு அவரை வர சொல்லி நகையெல்லாம் நம்ம வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான துணிமணிகளை எடுத்துடலாம்.
என்னன்னா அண்ணிய நீங்க ஏன் கூட்டிட்டு வரல? அவங்க இல்லாம போர் அடிக்குது. கவலைப்படாத லட்சுமி, வந்துருவா. அவ என்ன தினமும் அவ அம்மா வீட்டுக்கா போறா? பண்டிகை நாள்னு அவளுக்கும் தெரியும். அதனால நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. அங்க பாருங்க, அண்ணியே வந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. அண்ணி உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப். இப்பதானே அண்ணன் கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்களை ஏன் கூட்டிட்டு வரலன்னு அண்ணன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா என்ன தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்த போதும்னு சொன்னாங்க. ஆனா என்னால அங்க இருக்க முடியல. இங்க நீங்க தனியா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருப்பீங்கல்ல, அதனால நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நாங்க போக வேண்டாம்னு சொன்னோம். ஆனா நாங்க சொன்ன எதையும் இவ கேட்கல. இன்னைக்கே இங்க வந்தாகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான்ப்பா. அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்தது நல்லதுதான். லக்ஷ்மி இந்த பண்டிகை நேரத்துல வீட்ல யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீ அங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் தான் இங்க வந்துட்டேன். நான் இங்க இருக்கிறது தானே நம்ம எல்லாருக்குமே நல்லது. சூர்யா வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்ல கார்த்திக், நான் இப்பவே கிளம்பி ஆகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அப்படி என்ன அவசரம் தம்பி? கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்ல ஆண்டி, அம்மா சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். சரி, நான் கிளம்புறேன். ம், சரிப்பா, உன் விருப்பப்படியே செய். வரேன் ஆண்டி. போயிட்டு வாப்பா. போயிட்டு வாப்பா. வரேன் அர்ச்சனா. வாங்க. வாங்க. நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. நாளைக்கு நகை கடைக்காரர் வரப்போறாரு. அக்கா, இதெல்லாத்தையும் கொண்டு போய் நான் உள்ள வச்சிடுறேன். சரி, வச்சிடு. லக்ஷ்மி, நீயும் சீக்கிரம் வாமா. இன்னைக்காவது சீக்கிரம் தூங்கு, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். சரிம்மா. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு. போ. வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்ததுல இருந்து என்னவோ மாதிரி இருக்கா. நான் வந்தனா விஷயத்துல டென்ஷனா இருக்கான்னு நினைச்சேன். நீங்களே பாருங்க, திடீர்னு கிளம்பி போயிட்டா. நிம்மதியா ஒரு நாள் ராத்திரி இங்க இருந்துட்டு போலாம்ல. எனக்கு என்னவோ ஏதோ நடந்திருக்குன்னு தோணுதுங்க. ஏ அப்படி என்ன நடந்திருக்குன்னு தோணுது? அது என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை வந்தனா கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம். நான் வந்தனா கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், அவளும் எதுவும் சொல்லல. இத பாரு ராதிகா, அர்ச்சனா தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டால. பண்டிகை இருக்கு, வீட்டுல 1008 வேலை இருக்கும். குமுதா வேற இல்ல. பெரியவங்க வேலை செஞ்சா கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. நீயே தேவையில்லாம யோசிக்கிற. அப்படி அர்ச்சனா போகலன்னா அதுக்கும் கவலைப்படுவ. இப்போ அவ கிளம்பி போயிட்டா, அதுக்கும் மனசு துடிக்குது. இத பாரு, அப்படி ஏதாவது விஷயம் இருந்தா, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா, நீ கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அது ம். அது ஒண்ணும் இல்லைங்க. மனசு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் ஒரு தடவை அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி வேண்டாம் வேண்டாம், நீ இப்ப அவளுக்கு போன்லாம் பண்ணாத. அர்ச்சனா இப்பதான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்குள்ள நீ அவளுக்கு போன் பண்ணா அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படி ஏதாவது விஷயம் இருந்தா அர்ச்சனாவே உன்கிட்ட நிச்சயம் சொல்லி இருப்பா. அப்படியே இப்ப நீ போன் பண்ணா மட்டும் உனக்கு என்ன தெரிய போகுது? சொன்னா கேள் ராதிகா, நாம அர்ச்சனா அவனுடைய குடும்ப விஷயத்துல தேவையில்லாம தலையிடக்கூடாது. போன தடவை நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? உனக்கும் அர்ச்சனாவுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அப்படி உனக்கு பழக்க தோஷத்துல கவலைப்படணும்னு தோணுச்சுன்னா உன்னுடைய இன்னொரு பொண்ணை பத்தி கவலைப்படு. அர்ச்சனாவை பத்தி கவலைப்பட்டு இவ்வளவு மறந்து போயிடாத. இவளை எப்படிங்க நான் மறப்பேன்? தனங்கிட்ட வந்தனாக்கு பால் சூடு பண்ண சொன்னேன். நான் போய் அவளுக்கு அதை கொடுத்துட்டு வந்துடுறேன்.
இங்க பாரு அர்ச்சனா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னவோ உன்னோட மாமியார் ஸ்னேகா விஷயத்துல கோவமா இருக்காங்கன்னு தோணல. ஆனா வந்தனா, நான் இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அம்மா என்கிட்ட பெருசா எதுவுமே பேசவே இல்ல. ரொம்ப அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்காங்கன்றதுக்காக கோவமா இருக்காங்கன்னு ஆகாதல்ல. நீ தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற. அவங்க இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட எதுவும் பேசலல்ல? ஆனா அவங்களுக்கு ஸ்னேகாவை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால அவங்க கோவமா இருப்பாங்கல்ல. ஆனா அர்ச்சனா, நீயும் ஒன்னும் நார்மலா இல்லல்ல. நீயும் தான் கார்த்திக் கிட்ட கோவமா இருக்க, உண்மைதானே? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானே என் கண்ணால பார்த்தேன். நீங்க 2 பேரும் சரியா பேசிக்கவே இல்ல. இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிலைமை எப்படி நார்மல் ஆகும்? எனக்கு புரியுது வந்தனா, ஆனா நடந்ததெல்லாம் சுலபமா மறக்கிறதுங்கிறது என்னால எப்படி முடியும்? அதுக்குன்னு நான் எந்த முயற்சியும் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. ஆனா என்னால மறக்க முடியலையே. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வந்தனா. ஏன்னா இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கும் கார்த்திக்கும் நடுவுல தான் இருந்தது. இப்ப அம்மாக்கும் தெரிஞ்சிடுச்சு. என்ன ஆகுமோ? அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்காங்களோ தெரியல. வந்தனா, பேசாம இத பத்தி நானே அம்மா கிட்ட போய் பேசிடலாம்னு தோணுது. அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்மா மனசுல இருக்கிற தப்பான நினைப்ப சரி பண்ண முடியும்ல. அர்ச்சனா, நீ சொல்றதும் சரிதான். நீ வேணா ஆண்டி கிட்ட போய் பேசு, உனக்கும் ஆறுதலா இருக்கும். அப்புறம் நீ வீட்ல யார்கிட்டயும் இத பத்தி சொல்லல இல்ல? இல்ல இல்ல. வந்தனா, சம்மந்தி அம்மா கிட்ட எதை பத்திமா பேசணும்? சரி, பாய். என்னாச்சு? அர்ச்சனா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? இல்லம்மா, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அர்ச்சனா தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு. என்கிட்ட கேக்குறத விட மாமியார் கிட்டே கேக்குறேன்னு சொல்லிட்டா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அவ சொல்றது சரிதாம்மா. அது சரிம்மா, நான் தீபாவளிக்கு என்ன போட்டுக்கிட்டோம்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்க. அப்படி இல்லம்மா, சொல்லுங்களேன். ஏற்கனவே எனக்கு இந்த ட்ரெஸ் விஷயத்துல ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். அர்ச்சனா மாதிரி. சரி சரி, நானே சொல்றேன். முதல்ல இந்த பாலை குடி. எல்லாத்தையும் குடிச்சிடணும். நீ திரும்பி வந்துடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா கேட்டப்போ நான் அம்மா கிட்ட சொன்னேன், நான் உன்னை சூர்யா வந்தனா கூட தான் வெளியில கூட்டிட்டு போனேன்னு. நம்ம சடனா தானே பிளான் பண்ணது. அம்மா அதுக்கு எதுவும் சொல்லல. நீதான் தேவையில்லாம என்னென்னவோ யோசிச்சுட்ட. அவங்க ஒண்ணுமே சொல்லல. அம்மா எதுவுமே சொல்லலன்றது எனக்கு இன்னும் அதிர்ச்சியாவே தான் இருக்கு. அர்ச்சனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் நம்ம பானிபூரி சாப்பிட்டு வெளியில போனோமே, அம்மா அப்ப எவ்வளவு கோவப்பட்டாங்க. அப்போ எனக்கு வயிறு வேற ப்ராப்ளம் ஆயிடுச்சுல. ஆனா நாம ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்ல. என்ன சொல்ற? அர்ச்சனா, இப்பெல்லாம் நாம ஏன் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது இல்ல? நாம இனிமே அடிக்கடி வெளியில போலாம். என்ன சொல்ற? நாம நம்ம சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிக்கவே கூடாது. நம்ம சந்தோஷம் மத்தவங்க சந்தோஷத்தோட சேர்ந்து இருக்கு. எல்லாரும் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஒரு வகையில நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தது நல்ல விஷயம்தான். அம்மா வந்தனா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல.
நீ அங்க இருந்ததுனால தான் அம்மா வந்தனாவையும் வெளியில போக விட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கல்ல. எல்லாம் நல்லபடியா நடந்தது. எதுவும் நல்லபடியா நடக்கல. என்ன சொல்ற? ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் எதுவும் நல்லா நடக்கலைன்னு சொன்ன? பரவாயில்ல விடுங்க. எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசுறதுக்கும் மனசு இல்ல. காலையில வர நான் சீக்கிரம் எழுந்துக்கணும். நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் லைட் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நகை ரொம்ப புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. ஏது? என்ன மோகன், நீங்க கேக்குறத பார்த்தா யாரும் எனக்காக அதை வாங்கி கொடுத்த மாதிரில இருக்கு. அந்த நகை அம்மாவோடது. அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க பாலிஷ் போடுறதுக்காக. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அம்மா அடிக்கடி வெளியெல்லாம் போக மாட்டாங்கன்னு. நான் அடிக்கடி போவேன்ல, அதான் அம்மா தீபாவளிக்கு முன்னாடி பாலிஷ் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? ம், அப்படின்னா நீ சீக்கிரமா அதை பாலிஷ் பண்ணி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருன்னு. ம். குமுதா, உள்ள வா. யாருக்கு பால்? இது அண்ணனுக்காகக்கா. மோகன், உங்களுக்கு பால் வேணுமா? இதே நீங்க என்கிட்ட சொல்லலாம். அட, என்னோட செல்ல பொண்டாட்டிக்கு ஏற்கனவே நிறைய வேலை கொடுத்து அடிக்கடி நான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். இது வேற எக்ஸ்ட்ரா சொல்லணுமா? என்ன மோகன் இப்படிலாம் சொல்றீங்க? உங்களோட ஒவ்வொரு வேலையும் செய்யறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம புருஷனுக்கு வேலை செய்யறதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஆ, அதெல்லாம் சரி நந்தினி. ஆனா ஐ மீன், ஏற்கனவே நீ வீட்டு வேலையில ரொம்ப பிஸியா இருக்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. ஒவ்வொரு வேலையும் செய்ய என்ன ஊக்கப்படுத்துவீங்க மோகன். இப்போ உங்களோட எண்ணத்துல ஏன் இவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? என்ன நந்தினி, எனக்குள்ள எந்த மாற்றமும் வரல. இப்பவும் நான் அதே மோகன் தான். சோ ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா நினைச்சிடாத.